ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தலைவராக இருக்கிற போது அருப்புக்கோட்டையில் யாருக்கு இடம் கொடுக்கலாம் தேர்தலில் நிற்க நடந்தது. நாடார்களை எல்லாம் அழைத்து அவங்க கட்சியில் இருக்கிற யாரு கொடுக்கலாம், ஐயா நாடார்கள் தான் அதிகம், நாடார் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் தலைவரே, நாடார் கொடுத்தா சரி நீங்க போங்க. அடுத்து மரவரையெல்லாம் கூப்பிட்டு யார் நின்னா நல்லா இருக்கும், தேவர், அங்க தேவர் கொடுத்தா தான் தலைவரை ஜெயிக்க முடியும், சரி போங்க. காலையில் அறிவிப்பு வருது எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையில் போட்டியிடுகிறார் என்று. தேர்தல் முடிஞ்சிருது, எம்ஜிஆர் வென்றுறார். இந்த இரண்டு சமூக தலைவர்களையும் கூப்பிட்டு எம்ஜிஆர் ஐயா கேட்கிறாங்க, நாடார நிறுத்தினா தான் வெல்ல முடியும் நீங்க, தேவரை நிறுத்தினா தான் வெல்ல முடியும் நீங்க, மலையாளி என்னைய ஜெயிக்க வச்சுட்டானே உங்க ஆளுன்னாப்ல. இப்ப தெரியுதா நீ நான் ஏன் வீதியில இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம்னு? அதனாலதான். ஏன்னா உனக்கும் எனக்குமான அதிகாரம் இல்லை. அதிகாரம் மிக வலிமையானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னது அதனாலதான். அதை படித்த நாம் என்ன முன்வைக்க வேண்டியது இருக்கு? அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது.